வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல, திமுகவுடைய எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான. வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கிய அப்டேட்டை பார்க்க போகிறோம். அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல, திமுக எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர். சமீபத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் பேசினது பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. மக்களுக்கு முகசுளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. கொளத்தூர் தொகுதி மக்களை திட்டிருக்காரு. கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோல்வி அடைஞ்சதன் காரணமாக தொகுதி மக்களை திட்டிருக்காரு. இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. டிவிகே, பிஜேபி, ஏடிஎம்கே இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 5 வருடங்களாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது மக்களுக்கான மரியாதையை திமுக அமைச்சர்கள் கொடுக்கல. அதனுடைய எதிரொலி தான் இந்த தேர்தல் முடிவு. தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகாவது பாடம் கற்றுக்குவாங்க அப்படின்னு பார்த்தா தொகுதி மக்களை திட்டுறாங்களே அப்படின்னு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இது ஒன்று. அதிமுகவில் இப்போ 2 பேட்சாக இருக்காங்க. இபிஎஸ் அணி, எஸ்பி வேலுமணி அணி அப்படின்னு 2 பேட்சாக இருக்காங்க. பொதுக்குழுவை இபிஎஸ் கூட்டணும் அப்படின்னு எஸ்பி வேலுமணி டீமும் சொல்கிறாங்க. 5இல் 2 பங்கு உறுப்பினர்கள் சொன்னாலே பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னு விதி இருக்குது. போதிய உறுப்பினர்கள் ஆதரவு எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் பொதுக்குழுவை கூட்ட சொல்கிறோம், ஆனால் இன்னும் இபிஎஸ் கூட்ட மாட்டுறாரு அப்படின்னு ஒரு டிபேட் பண்ணுறாங்க. இந்த சூழலில் நியூஸ் 18 ஒரு பிரேக்கிங் நியூஸு. அதிமுகவில் இருக்கக்கூடிய மொத்தம் 82 மாவட்ட செயலாளர்களில் 50க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களுடைய ஆதரவு எஸ்பி வேலுமணி அணிக்கு தான் இருக்குது அப்படின்னு நியூஸ் 18 ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இது பேசுபொருளாக மாறி இருக்கு. இது 2. 3வது, இதே நியூஸ் 18க்கு திருமாவளவன் அவர்கள் கொடுத்த நேர்காணல் புயலை கிளப்பியிருக்கு. அதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு எனக்கு திமுக கிட்ட இருந்து அழைப்பு வந்துச்சு. மே 7ஆம் தேதி போல் என்னை சிஎம் பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு கூப்பிட்டாங்க. நானும் ஸ்பாட்டுக்கு போனேன். அப்போது இது மாதிரி திமுகவுடைய சப்போர்ட்டோட அதிமுக ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுதே, கேள்விப்பட்டீங்களா? இபிஎஸ்ஸை முதல்வராக முன்மொழிகிறாங்களே, திமுக வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வருது. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு திருமாவளவன் அவர்கள்ட்ட திமுக தரப்பு கேட்டதாகவும், அதற்கு இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தால் திமுகவுக்கு தான் அது ஒரு பெரிய வீக்னஸாக போகும். ஏன்னா எதிரும் புதிருமாக இருந்த கட்சி ஒருத்தரை தோற்கடிக்க, ஒருத்தரை சிஎம் பதவியில் உட்கார விடாமல் தடுக்க ஒன்று கூட்டிட்டாங்க அப்படின்னு திமுகவுக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அடுத்தது, இபிஎஸ் முதல்வர் கிடையாது, நீங்கள் முதல்வர், திமுகவும் அதிமுகவும் சப்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட ஒரு பேச்சு வந்துச்சு. இதெல்லாம் நடக்குமா தமிழகத்தில்? ஃபன்னியாக இருக்குது கேட்கவே அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்து போயிட்டேன். அதன் பிறகு விஜய்க்கு எங்களுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்தோம். அதன் பிறகும் எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஆதரவு கடிதம் கொடுத்தா என்ன, நீங்கள் செய்தியாளர்களை சந்திக்க வேண்டாம், உடனே இங்கே வாங்க, நீங்கள் முதல்வர், திமுக அதிமுக இணைந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா முடிவு எடுக்கிறோம் அப்படின்னும் மறுபடியும் என்கிட்ட பேசப்பட்டுச்சு. நான் தான் இல்லை வேண்டாம், மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அதன்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் முடிவெடுத்தேன் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் நியூஸ் 18 பேசியிருக்காரு. அப்போது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து விஜயை முதல்வராக விடாமல் தடுப்பது பற்றி ஒரு பேச்சு நடந்திருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல அப்படின்னு பதிவுகள் போடுறாங்க நிறைய பேர். சிவி சண்முகம் இதே குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. திமுகவுடைய ஆதரவோட இபிஎஸ் முதல்வராவது குறித்து பேசியிருக்காரு. அதனால தான் நாங்கள் கடுப்பாகி வெளியே வந்தோம் அப்படின்னு சிவி சண்முகம் சொல்கிறாரு. ஆனால் இபிஎஸ் இல்லை, அவங்க சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் மறுத்து வராரு. இந்த சூழலில் தான் திருமாவளவன் ஃபஸ்ட்டு இபிஎஸ்ஸை முதல்வராக முன்மொழிகிறாங்க திமுக சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு திருமா கிட்ட பேச்சு நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கு திருமா ஒத்து வராதனால திருமாவை முதல்வராக்க முயற்சி நடந்திருக்கு. எது எப்படியோ விஜயை சிஎமாக விடாமல் தடுக்க பல முயற்சிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் உறுதியாகுது. இதில் திமுக பார்த்தீங்கன்னா விஜய் சிஎம் ஆகிறதுல நாங்கள் எந்த ஒரு இடைஞ்சலும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சமூக வலைதளத்தில் ஸ்டாலின் பதிவு போட்டுட்டு உள்ள அதிமுகவோட சேர்ந்து சிஎம் ஆக விடாமல் விஜயை தடுத்த பின்னணி இதுதானா அப்படின்னு சொல்லிட்டோம் டிவிகேக்காரங்க பதிவுகள் போடுறாங்க. அடுத்து, அண்ணாமலை அவர்கள் நாளைக்கு தமிழகம் திரும்புகிறாரு அப்படின்னு நான் சொன்னேன்ல, இப்போ ஒரு திருப்பம் போலங்க. மே 21ஆம் தேதி தான் அண்ணாமலை அண்ணன் தமிழகம் வர இருப்பதாக இப்போ ஒரு செய்திகள் வலம் வந்துக்கு இருக்கு. நாளைக்கு தமிழகம் திரும்பலையா, மே 21ஆம் தேதி தான் தமிழகம் வராராம். நாளைக்கு பிஜேபியுடைய மையக்குழு கூட்டம் நடப்பதாக இருந்துச்சு, அதையும் மே 21ஆம் தேதி போஸ்ட்போன் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தலைப்பு செய்தி வந்துக்கு இருக்கு. பார்க்கலாம். அதன் பிறகு டிவிகேக்காரங்க இனி தமிழக அரசியலில் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இனி திமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது, நாங்கள் தான் நிரந்தரமாக ஆட்சி செய்வோம் அப்படின்னு இப்போ பதிவுகள் போடுறாங்க. 2015 ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில் 70ல் 67 தொகுதிகளை ஜெயிச்சாங்க. எவ்வளோ ஓட் ஷேர் தெரியுமா? 55 விழுக்காடு வாக்குகளை வாங்கி ஆட்சி அமைத்த ஆம் ஆத்மி பார்ட்டி இந்த முறை
ஆட்சியை இழந்திருக்காங்க. போட்டியிட்ட தொகுதியிலேயே அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்றுருக்காரு. பாஜக அங்கே இப்போ ஆட்சி செய்கிறாங்க. இதுதான் பிஜேபி பெர்ஃபார்மன்ஸு. டிவிக்கு வாங்கினது 35% வாக்குகள் தான். நிரந்தரமாக நாங்கள் தான் ஆட்சி செய்வோம் அப்படின்னு இப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஒழுங்காக ஆட்சி செய்யலைன்னா யாராக இருந்தாலும் அடுத்த தேர்தலில் தூக்கி வீசிடுவாங்க மக்கள். சரியாக இந்த நேரத்தில் அண்ணாமலை மாதிரியான ஒரு லீடரை பிஜேபி ஸ்டேட் யூனிட்டுடைய பிரசிடெண்ட்டாக போட்டால் பிஜேபிக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்குது. இதை திருமாவளவனே நியூஸ் 18 நேர்காணலில் ஒத்துக்கிறாரு. திமுகவும் அதிமுகவும் கதை முடிஞ்சிச்சு, இனி டிவிகே வர்சஸ் பிஜேபி அப்படின்னு களம் ஷிஃப்ட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு திருமாவளவன் நியூஸ் 18 நேர்காணலில் ஒத்துருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்டு பாஜக மேலிடம் சரியா அண்ணனை மாநில தலைவர் அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு பாஜக கேடர்ஸு பாஜக மேலிட தலைவர்களுக்கு மெயிலுக்கு மேலே மெயிலாக அனுப்பிக்கிருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.